பாதரகுடி டிக்கெட்லாம் வாங்க வாங்க. ஏப்பா வெற்றியூர் அடுத்த ஸ்டாப்மா. ஓ தம்பி ஐயா அவன்ட போய் வம்பிட்டு. டேய் ஊர் வந்துருச்சுடா இறங்குடா. டேய் மாப்ள. என்னடா பண்ற? ஐயா யாராவது காப்பாத்துங்க. அப்பவே சொன்னல அந்த லூஸ் பையில ஏத்த கூடாதுன்னு. உள்ள வந்து பாரியா. ஐயோ என்ன பண்ணோம்? பாத்துக்கிட்டு இல்லையா? ஏப்பா அவனை போட்டு அடிக்கிற. வந்து கூட குடியா. அவனை என்ன அடிக்கிற? மூக்கு சரியா மாமா. இதே செஞ்சுட்டு போறான். உனக்கு என்னடா? போடா. வரோம்ல சண்டை போட்டு போவையா? இனிமே நானும் வரேன். என் பின்னாடி வா. ஒண்ண என்ன உட்காந்துட்டான்? டேய் எந்திரா. வர முடியாது. ஏய் இப்போ வர போறியா இல்லையா? வர முடியாது போயா. வயசான காலத்துல வாங்கி கட்டிட்டு. அப்படியா? இப்போ நீ வர்றியா? சூசவாத்தியார கூப்பிடுத்துமா? சூசவாத்தியாரா? இப்ப எதுக்கு அவரு இருக்கிறா? இல்ல நீ உட்காந்துக்கோ. மாமா நமக்குள்ள என்ன பிரச்சனை? நம்ம தீர்த்துக்கணும். அவர்ல எதுக்கு? இல்லம்மா நீ உட்காந்து. பேதி ஆகுதுல்ல. பேதியாகும் பேதியாகும்டா. மாமா வயலின் சூட்டா போறாங்க. பயவுல பாத்துட்டானே. பங்கு கேப்பானே. அவன் குடுக்க கூடாதுடா. போடா. தாந்தினி பாரு. ஏய் சமட்ட. வா மாப்ள. நீ வா. சமட்ட. அவங்க கடக்குறாங்க நீ வாடா. ஒரு கட்டி பீடி வாங்கி தர மாட்டேன்டல்ல. 100 ரூபாய்க்கு உனக்கு திங்க வாங்கி கொடுத்துருக்கேன். இதுல பீடி சிகரெட் வேறயா? போதுண்டா சாமி. நம்ம உன் பையில இருந்து. ஏய் 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 அண்ணே மாயாண்டியா ஆளுங்க உன் தம்பி போட்டு அடிக்கிறேன். பாத்துக்கங்க. தம்பி அடிக்காதீங்கடா. ஏய் விடுங்கடா. சாமியாடி பயங்கண்ணா உங்களுக்கு இலக்காரமா போச்சா? இனிமே என் தம்பி மேல கைய வச்சா உன் சங்க அறுத்துருவேன். வாடா வா. எவன் சங்க எவன் இருக்கான்னு பார்க்கலாம். என் பிள்ளைய வண்டி அடிச்சு ஓடிச்சிருக்கா. என்ன என்ன பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? முதல்ல அந்த லூசு பையில கூட்டு ஊரை விட்டு ஓடி போயிரு. இல்ல ஒப்பன மாதிரி காண போன மாதிரிடுவேன். ஏய் என்ன விட்டா பேசிக்கிட்டே போற? அவனை லூசு லூசுன்னு சொல்லி ஊரை விட்டே தடுத்துட்டீங்க. அவனுங்க அனாதை மாதிரி இங்க வந்து குடிசை போட்டுருக்கானுங்க. இங்க வந்து போனா எங்கயா போவானுங்க? வானத்துக்கும் பூமிக்கு சொந்தக்கார எவன்டா? இந்த ஊரே என்ன உனக்கு பட்டப்பட்டு கொடுத்துருக்கா? அவங்க பிறந்த மண்ணை விட்டு எங்கடா போவாங்க? சரி அவன் தப்பே பண்ணிருக்கட்டும். அதுக்காக என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? மாட்டடி மலையடி அவ அடிப்ப. இந்த பாவத்துல எங்கேயா போய் கழுவ போற? போயா எல்லாத்தையும் கூட்டு போயா. வாங்கடா. காயம்பு அவன் நெத்தியில அடிபட்டு இருக்கு போல இருக்கு. முதல்ல அவனை ஆஸ்பத்திரி கூட்டு போ. சரி மாமா. எங்கம்மா ஆத்தால காணோம்? திருவாடானையில் சொக்கு மாமா மக சரங்காயிருச்சான். மாமாவும் அத்தையும் வந்திருந்தாங்க. அம்மாவும் அவங்க கூட போயிடுச்சு. நம்ம 2 பேரையும் நாளைக்கு மொதல் காருக்கு கிளம்பி வர சொன்னாங்க. போயிட்டாளா? இந்தா இந்த வீட்டில் ஆம்பளைன்னு நான் எதுக்கு இருக்கேன்னு தெரியல. போ. தம்பிக்கார வந்துட்டா உடனே கூட ஓடி போயிடணுமா? ஒரு சடங்கான பிள்ளைய ஒத்தையில் விட்டு போறேன்னு கொஞ்சமாவது அக்கறை வேணாம்? அவள் வீட்டு சாதிசனத்தை கண்டா அவளுக்கு பிள்ளையும் வேணாம் புருஷனும் வேணாம். ஐத்தா வீட்டில் என்ன பிரச்சனை? அந்த சின்ன பையலால அடிப்படை தகராறு ஆகிப்போச்சு. ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்களா? வர சடங்குமோ? ராத்திரி சாப்பிட என்ன பண்ணுவாங்க? இப்போ என்ன பண்ணுங்க? சமைக்கிறேன். 2 பேரும் வந்து சாப்பிட்டு போக சொல்லுங்க. ஆமா உங்க ஆத்தா படுத்தின பாட்டுக்கு கூப்பிட்டு பறந்தடிச்சு ஓடி வந்துட போறாங்க. போமா உன் வேலையை பாருமா. ஐத்தா வீட்டுக்கு போய் சமைச்சு வச்சுட்டு வந்துருக்கோமா?
போலாமா? உன் ஆத்தா சமைக்கிற மாதிரி சமைச்சேன்னு வச்சுக்கோ, மருமகன் காரிட்டு போடுவாங்க. உன் கைப்பக்குவத்தை காட்டுன்னா சரி. போ. ச்சே, பழைய பாட்டு நான் பாட்டுதான் கேட்குறது எவ்வளோ இனிமையாக இருக்கு. அம்மா சமைச்சிட்டியா? கொதிக்குதுப்பா. சீக்கிரம் பயலுவ பசியோட வருவாங்க. ஐயா பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையா? 5 தையல் மாமா. புள்ள எப்படி துடிச்சு போயிட்டான் தெரியுமா? அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா? சரி விடுயா. பசிக்குதுடா. செல்வி சமைச்சு வச்சிருக்கா, கை கழுவிட்டோம் போ. மாமன் மாவு ஒரு தீ சடங்காயிருக்காளேன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா? உன் ஆத்தாக்காரி வீட்டுல இல்லையாக்கும்? திருவாடானைக்கு போயிருக்காங்க. அதான் நான் பார்த்தேன். கப்புக்கு அவ்வளவு துணிச்சலான்னு அப்பவே நினைச்சேன். செல்வி ஆ, அம்மா அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் எடுத்துட்டு வா. இதோ வரேன்ப்பா. மாப்பிள்ள நீயும் கை கழுவிட்டு வா, சாப்பிடலாம். உன் மக சின்ன பானையில ஒல வச்சிருக்கா. வடிச்ச சோறு அவனுக்கே பத்தாது. என்னம்மா சின்ன மாப்பிள்ள நல்லா சாப்பிடுவான்னு உனக்கு தெரியாதா? கொஞ்சம் இருங்க, சோறு வடிச்சிடுறேன். வேணாம் வேணாம், நானே சமைச்சுக்கிறேன். என்ன மாப்பிள்ள? ஆத்தா ஞாபகம் வந்துருச்சு மாமா. ஆத்தா இப்படிதான் ஆக்கி பொங்கி போடும். எங்களுக்கு கொடுப்பன இல்லாம போச்சு. ஏன் அப்படி நினைக்கிற? கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ வந்து சமைச்சு போட போறா. செல்வி உன் மேல விருப்பமா தான் இருக்கா. என்ன அவ ஆத்தாக்காரி கொஞ்சம் முறுக்குவா, அதுக்கு நீ பிடி கொடுத்தா தானே மேற்கொண்டு பேச முடியும். ஆத்தாளும் இல்லை அப்பனும் இல்லை. குழந்தை மாதிரி இவனை வீட்டில் வச்சுக்கிட்டு நான் எப்படி மாமா கல்யாணம் பண்ணிக்கிறது? செல்வின்னு இல்லை, எந்த பொண்ணாக இருந்தாலும் அனுசரித்து போயிட்டா பரவாயில்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனைனா என் தம்பி தெருவில் நின்றுவான் மாமா. அமாவாசை வந்துட்டா அவன் ஆடுற ஆட்டத்தை பார்த்தீங்கல்ல, நான் கூட பிறந்தவன், பொறுத்துக்குவேன். மற்றவங்க அப்படி இருப்பாங்களா? 2 கட்டன் வீட்டில் வச்சுக்கிட்டு நான் கல்யாணத்தை பண்ணி என்னத்தை வாரி கட்ட போகிறேன்? வர்றவளை நினச்சி பாருங்க. கொஞ்ச வயசுலேயே எங்கள் அப்பனை எழுந்துட்டு பிள்ளைங்களே கதின்னு கிடந்தா எங்கள் ஆத்தா. அது மாதிரி என் தம்பிக்காக நான் வாழ்ந்துட்டு போகிறேன். என்னை விட்டா அவனுக்கு யார் இருக்கா? உன் தம்பி ரொம்ப கொடுத்து வச்சவங்க.